ஆலயமே அங்க அப்படியே காட்டுங்க. இப்பா இதான் இப்ப சரங்குத்தி, உண்மையான சரங்குத்தி இதான். இப்ப எல்லாருமே சாமி மாருங்க நம்ம சபரி பீடம் இருக்குல்லப்பா, அங்கே சரங்குத்திடுறாங்க இப்பா. ஆனால் அது சரங்குத்தி கிடையாது ஐப்பா, இதுதான் சரங்குத்தி. சரிங்களா ஐப்பா? இப்போ நான் அழுதா நதியில் எரும மாடு ரூபத்தில் மஞ்ச மாதா வந்தாங்க. மஞ்ச மாதாவை ஐயன் வந்து வதம் பண்ணி தூக்கி அடித்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? தூக்கி அடிக்கும் போது ஒரு பெண் வடிவமாக வெளியே வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அவங்க தான் மஞ்ச மாதா அப்படின்னு சொன்னா, எருமாடு ரூபத்தில் இருந்தாங்க. பெண் வடிவத்தில் ஐயன் வந்து வம்சம் பண்ண சொல்ல கட்டி அணைச்சிட்டாராம், அணைச்சி தூக்கி அடித்தாராம். தூக்கி அடித்தோன்னே ஒரு பெண் உருவமாக வெளியே வந்துட்டு, பகவானே நீங்கள் தான் என்னை வந்து கட்டி அணைச்சிருக்கீங்க, அதனால் வந்து நீங்கள் தான் என்னை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயங்கிட்ட மணிகண்டங்கிட்ட கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ அவர் சொல்லியிருக்காரு, என் சன்னதிக்கு ஒரு கன்னிசாமி கூட வரலன்னு சொன்னால் ஒன்று நான் அந்த வருஷமே மனம் முடிஞ்சுப்பேன். அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும் மணிகண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வரைக்கும் என்னுடைய ஆலயத்துக்கு பின்புறமாக எனக்கு மேலே நீ எனக்காக காவல் காத்துட்டுரு, எனக்கோசரம் காத்துட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ மகர சங்கராந்தி அன்னைக்கு நம்ம மகர ஜோதி பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த தினம் முடிஞ்சவொடனே நாளைய தினம் இங்கே வந்து மஞ்ச மாதா வந்து அங்கே ரொம்ப அலங்காரம் பண்ணி அழகாக பின்வடியில் ரொம்ப மங்களகரமாக இன்றைக்கி திருமணம் நம்ம பண்ணிக்க போகிறோம், நாளைக்கு மகர ஜோதி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து இங்கே கூப்பிட்டு வருவாங்களாம். இப்போ இங்கே வருவாங்களாம். இங்கே வந்து இந்த சரங்குத்தி இருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே இவ்வளோ கன்னிசாமிங்க வந்தாங்களான்னு சொல்லி அந்த அம்மா வந்து அந்த கோலத்தையே கழிச்சிட்டு திருப்பியும் இந்த வருஷமும் நம்மளுக்கு மணிகண்டன் கிடைக்க மாட்டாரா, திருப்பியும் நம்ம தவநிலையிலே தான் இருக்கணுமா மணிகண்டனுக்காக காத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அங்கேயே போய் உட்காந்துருவாங்களா சாமி. வரும்போது ரொம்ப மன மகிழ்ச்சியோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மேலே தாளத்தோடு வருவாங்களாம். திருப்பி போக சொல்ல அமைதியாக மனம் உருகி ஒன்றுமே நடக்கலையே இந்த வருஷமும், அடுத்த வருஷமானா ஐயப்பா மணிகண்டா ஒரு கன்னிசாமி கூட வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்களாம். ஐயன் வந்து கன்னிசாமிங்க கூடவே இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க இல்லையா, அவங்க சில தடைகள் கொடுப்பாங்களாம் கன்னிசாமிங்களுக்கு. மணிகண்டன் வந்து கிட்டவே நின்று நம்ம ஐயப்பன் கிட்டே நின்று அவங்கள காத்துப்பாரு. அதனால தான் கன்னிசாமிங்க ரூபத்தில் ஐயப்பனே இருப்பாருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓம் சுவாமியே சரணம்.